நீங்கள் தேடியது கிடைக்கவில்லை என்றால் அது உங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா அந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னா 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அந்த 4 பேரும் உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க முடியலைன்னா அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதில் உங்ககிட்டயே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 4 பேர்த்துக்கிட்ட போய் தேடுனது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல உணரணும். எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்கு. அந்த பதிலை நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக சிந்திச்சு உங்களுடைய மூளைக்கு சரியான வழியில் வேலை கொடுத்தீங்கன்னா கேள்விக்கு உங்ககிட்ட இருந்தே அதுக்கு பதில் கிடைச்சிரும். வேற யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க வேணுங்க அவசியம் இருக்காது. எல்லா சக்தியும் எல்லா திறமையும் உங்ககிட்டயே இருக்கும்போது மற்றவங்க கிட்ட தேடி அது பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டையும் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். உங்களை நீங்களே சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது அத்தனையும் உங்ககிட்ட இருந்தே எடுத்துக்கலாம். வேற யாரும் உங்களுக்கு தேவை இருக்காது. சிந்தனையை எப்பொழுதுமே சிறப்பாக பயிற்சி செய்து வச்சுட்டா உங்களுடைய தேவைகளையும் சரி உங்களுடைய சந்தேகங்களையும் சரி அத்தனைக்கும் நீங்களே ஒரு சக்கரவர்த்தியாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் சிந்தனைகளுக்கு நீங்கள் சரியாக பயிற்சி கொடுக்கல அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாமே மற்றவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாயிரும். அப்படி மற்றவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முன்னேற்றமும் அடைய முடியாது. மற்றவங்க கிட்ட கிடைக்காதது மற்ற இடத்துல தேடி அலைந்து கிடைக்காதது அது மீண்டும் உங்ககிட்டயே கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு சக்தி இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். அப்படி உணர்ந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாகவும் வாழலாம். அந்த வழிகாட்டுதலை மெருகூட்டும் போது பயிற்சி எடுத்துக்கும் போது மற்றவர்களுக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதுமே எங்கேயும் எதையும் போய் நீங்கள் தேட வேண்டாம். கேள்விகளுக்கு பதிலை தேட வேண்டாம்.
கேள்விகளுக்கு பதில் உங்களிடமே இருக்கும்போது மற்றவர்களிடத்தில் தேடி உங்களை நீங்களே குறைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்களே சரிபடுத்தி கொண்டால் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களிடமே இருக்கின்ற பதிலை வைத்து நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்க முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்ற தத்துவத்தில் உங்களிடம் அத்தனை திறமையும் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு அத்தனையும் கொடுத்திருக்கும் போது வெளியில் எதற்கு தேட வேண்டும்? உங்களுடைய சிந்தனைகளை சீர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியாக மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.